ஹலோ வணக்கம், நான் உங்களை மார்மயு. இன்றைக்கு நாங்கள் இத்தாலி உணவகத்தில் எம்ஆர் ஸ்டைலில் ஒரு பீட்சா நாப்போலித்தனுக்குரிய பாத் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பீட்சாவுக்கு மிக சுவையான சிறப்பை கொடுக்குறதே அந்த பீட்சாண்ட பாத்தான். அந்த மா எப்படி குலைக்கிறது, அந்த மாக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்குதுன்னு சொல்லி நாங்கள் படிப்படியாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் குலைக்கிறக்குரிய மிஷினை வடிவா வினைக்குளம் விட்டு கழுவி எடுத்துக்கொள்ள போகிறோம் சுத்தமான முறையில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் 18 கிலோ மாவில் செய்ய போகிறோம். இந்த பீட்சா பாத் 3 வகையான மாவோட மேலதிகமாக இத்தாலியன் ப்ராடக்ட் சிலவற்றை சேர்த்து தான் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல நாங்கள் 9 லிட்டர் தண்ணி எடுத்துக்கொள்கிறோம். குளிர் தண்ணியாக இருக்கணும். அதோட நாங்கள் 42 கிராம் லிவியூர் கட்டி ஒன்றை சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு பிறகு லிமோதி என்று சொல்லக்கூடிய இத்தாலியன் ப்ராடக்ட் லிவியூருக்கு ஒப்பான ஒரு ப்ராடக்ட் அதை நாங்கள் 200 கிராம் சேர்த்து கொள்ளுறோம். அதோட நாங்கள் இரண்டையும் சேர்த்து தண்ணியோட நன்றாக கலக்கி கொள்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் மிஷினை 25 நிமிஷத்துக்கு செட் பண்ணி விட்டு கொள்ளணும். டோட்டலாக நாங்கள் 25 நிமிஷம் தான் இந்த மாவை குலைக்கிற அளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் படிப்படியாக மாவை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 நிமிஷம் செட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்னென்ன சேர்த்துக்கொள்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, மூரான்னு சொல்லக்கூடிய நிந்தக்கரல் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அடுத்த சுப்ரீம் மேந்தே என்று சொல்லக்கூடிய செங்சிசோனி பேரன் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட சுமுலா ரெமெசித்தானான்னு சொல்லக்கூடிய செங்சிசோனி வகையை சேர்ந்த மாவையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதாவது பார்த்தோம்னு சொன்னால் சோழன்மா, தனிமா மற்றும் குரக்கன்மா இந்த 3 வகையான மாவை பயன்படுத்தி 100 வீதம் இத்தாலியன் வகையில் இருக்கக்கூடிய ஒரு சுவையான பீட்சாவை தான் நீங்கள் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு மாவையும் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் மூரா இந்த கிரல் 2 கிலோ எடுத்துக்கொள்ளணும். சுப்ரீமென்ட்ரே 15 கிலோ எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் சும்முல ஒரு மெசிதானா 1 கிலோ எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு மிஷினில் 2 வகையான வேகம் இருக்குது. நாங்கள் ஆரம்ப வேகத்தில் போட்டு நாங்கள் சிலோவாக மிஷினை சுத்த விட்டு கொள்ள போகிறோம். அதோட அதே நேரத்தில் நாங்கள் திருப்பி 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கொண்டு அதில் 500 கிராம் உப்பு எடுத்துக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறோம். அதே நேரம் அங்காள மிஷின் நாங்கள் சுத்த விட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மா எல்லாம் சேர்ந்து தண்ணியோட இறுக்கமாக இப்போ நாங்கள் சேர்த்து வச்சுருக்க உப்பை சேர்த்து கொள்ள போகிறோம். லிவியூர் மாவோட நல்லா சேரணுமன்றக்காகத்தான் நாங்கள் அதுக்கு பிறகு உப்பை சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் தண்ணியை மெதுவாக விட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் அடிக்க விட்டு மா அடித்து கொண்டிருக்குது. நல்லா கிளக்கி அடுப்புற அளவுக்கு விட்டுட்டு நாங்கள் அதே நேரம் இந்த மாவை நாங்கள் பூல் பிடிக்கணும். அப்போ அதுக்குரிய மேசியில் நாங்கள் சுத்தம் செஞ்சு கொள்கிறோம். ஒரே நேரத்தில் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டா டக்கண்டு வேலை முடியுமன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டு வந்தோடனே திருப்பி நாங்கள் வேகத்தை இப்போ கூட்டிக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போதைய விட வேகம் கூட்டி இருக்கிறோம். மிஷின் நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக சுற்றும். அதோட நாங்கள் மேசையில் மாவை தூவிக்கொள்கிறோம். நாங்கள் இந்த பாத்து சரியான அப்புறம் இறாக்கி கொள்றதுக்காக. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மானெல்லாம் அடித்து இறுகி வந்திருக்குது நல்ல இதாக. அதோட நாங்கள் உயில் தொழில் அதாவது ஒலிவெண்ணெய் 500 மில்லி லிட்டர் பாவிக்க போகிறோம். அதையும் நாங்கள் அளந்து எடுத்து விட்டுக்கொள்கிறோம். இது நீங்கள் கடைசி 20 நிமிஷம் மிஷின் சுற்றின பிறகு கடைசி 5 நிமிஷம் இருக்கீங்க நீங்கள் இந்த எண்ணெயை விட்டுக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மா நல்லா அடிபட்டு நின்றுட்டுது. இப்போ நாங்கள் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை வெளியில் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதத்தோடு வந்திருக்குது. மிக சிறப்பான முறையில் இருக்குது. இப்போ நாங்கள் கையில் விட்டாதபடி கொஞ்சம் மாவை தூவி நாங்கள் மிஷின்லேருந்து வெட்டி எடுத்துருக்கிறோம். எடுத்து நாங்கள் மேசையில் போட்டுவிட்டு அதை இந்த பிலிம் ரோலால் சுற்றி நாங்கள் 30 நிமிஷம் அதை கொஞ்சம் இலக வைக்க போகிறோம். அந்த லிவியூர் கொஞ்சம் பொங்கி வந்தால் பூல் பிடிக்கிற இலகுவாக இருக்கும். அதை விட பூல் நல்ல வடிவாகம் பெறுமன்றக்கா. அதே நேரத்தில் நாங்கள் திருப்பி மிஷினை துப்புரவு செஞ்சு கொள்கிறோம். எப்போவுமே வேலையை உடனுக்குடனே சரி செஞ்சுவிடணும். இப்போ நாங்கள் மிஷினை எல்லாம் துப்புரவு செய்ய முடிஞ்சிட்டு நாங்கள் திருப்பி பூல் பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம்.
சாதாரணமாக நாங்கள் பிடிக்கிறோம் 250 கிராம். நீங்கள் மேக்ஸிமம் 280 300 கிராம் வரை நாப்பொலித்தன் பிட்ஸாக நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் இவ்வளோ மாவையும் வந்து ஊழா வட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். கிட்டத்தட்ட இதில் 18 கிலோ தண்ணி எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 32 கிலோக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து நாங்கள் 250 கிராம் அளந்து வெட்டி நாங்கள் பூல் பிடிச்சி கொள்கிறோம். கொஞ்சம் வேலை சிரமமாக இருந்தாலும் இந்த தொழில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கிறபடியாக நான் விரும்பி செய்கிறேன். நீண்ட காலமாக செய்கிறபடியாக எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கபடியாக எனக்கு விலைப்பழம் இல்லாமல் நான் வேகமாக செய்யக்கூடிய மாயும் எனக்கு இருக்குது. இது வந்து என்னுடைய ரோசத்தா காணப்படுது. நான் வந்து பழகின தொழிலை கற்றுக்கொண்டு நான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் ஒரு மூளை பிடிச்சி ஒரு தட்டில் வந்து 15 மாப்படி அடுக்கி கொள்கிறோம். அடுக்கிட்டு நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிக்கோவில் வச்சு நாங்கள் 48 மணி நேரம் வந்து இதை புளிக்க விடணும். அதாவது 2 நாட்கள் வந்து புளிக்க விடணும். 2 நாட்கள் முடிய எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மிக சுவையான சிறந்த ஒரு பாத்தா பிட்ஸா வந்து ரெடி ஆகிட்டுது. அதில் பிட்ஸா போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் விளிம்பை வெட்டி பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல மாதிரி அவிஞ்சு வரும். ஓகே, நன்றி.